தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிப்புகளை சந்தித்த விவசாயிகளை சந்தித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் காதர் ஹுசைனிடம் கேட்கலாம். காதர் ஹுசைனின் தொடர்ச்சியான மழையால தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? தற்போது எந்த பகுதியில் விவசாயிகளை சந்தித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் குறைகளை கேட்டறிந்து வருகிறார்? அதாவது பாலசுப்ரமணியம், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மிக கனமழை பெய்த நிலையில தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழையாக கடந்த 2 நாட்களாக பெய்து வருகிறது. கடந்த வாரமும் மழை பெய்த நிலையில டெல்டா மாவட்டத்தில் தற்பொழுது பாத்தீங்கன்னா குறுவை அறுவடை பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அறுவடை செய்த நெல்மணிகளை விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் நேரடி நெல்மணிகளை கொட்டி காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையில தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்மணிகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலைக்கும், அதே போல கொள்முதல் செய்த நெல்மணிகள் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 500 மூட்டைக்கு மேல் தேங்கியுள்ளதால் நகர்வு இல்லாதன் காரணமாக புதிதாக நெல்களை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒவ்வொரு விவசாயிகளும் தாங்கள் அறுவடை செய்த நெல்மணிகளை கொட்டி 10 நாட்கள் 15 நாட்களுக்கு மேலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த காத்திருக்கக்கூடிய நிலை காரணமாக தற்போது பெய்த மழையால் ஒவ்வொரு நெல்மணிகளும் முளைக்க தொடங்கிவிட்டன. முளைத்து விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்த நிலையில இன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக முதல் கட்டமாக தஞ்சை மாவட்டம் காட்டூர் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்ட அவர் விவசாயிகளிடம் நேரடியாக தாங்கள் சாகுபடி செய்த பயிர்களின் நிலைமையை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நாட்களாக காத்திருக்கிறீர்கள், எவ்வளவு சாகுபடி செய்தீர்கள், எவ்வளவு செலவு செய்தீர்கள், தற்பொழுது எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்ற விவரங்களை அனைத்தையும் கேட்டறிந்து தற்பொழுது அங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ள முளைத்த நெல்மணிகளை விவசாயிகள் அவர்களிடம் காண்பித்தார்கள். காண்பித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு நேரடி நெல் கொள்முதலுக்கு உள்ளே சென்று அங்கு தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை பார்வையிட்டு பின்பு அவர் செய்தியாளரிடம் பேசிய போது விவசாயிகள் 15 நாட்களுக்கு மேலாக நெல்மணிகளை இங்கு காத்திருக்கிறார்கள், அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காதே காரணம் என தெரிவித்த அவர் அரசு ஒரு நாளைக்கு 2000 மூட்டை வீதம் கொள்முதல் செய்து அனைத்து நெல்மணிகளையும் நேரடி நெல் கொள்முதலில் அப்புறப்படுத்தி இருந்தாலே இந்நேரம் அனைத்து நெல்மணிகளையும் கொள்முதல் செய்திருக்கலாம். கொள்முதல் செய்ததோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளையும் பாதுகாத்திருக்கலாம். தற்போது விவசாயிகளுக்கு தீபாவளி கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயிகள் அவரிடம் ஒரு குறையாகவே தெரிவித்தார்கள். விரைந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வேதனை தெரிவித்தார்கள். தாங்கள் சாகுபடி செய்த நெல்மணிகள் அனைத்தும் முளைத்து விட்டதால் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருப்பதாகவும் விவசாயிகள் அவரிடம் தெரிவித்தார்கள். பாலசுப்ரமணியம், விவசாயிகளிடம் போதிய அளவு நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன். கேட்டா அவர் ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்க நேரடி கொள்முதல் இடம் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மூட்டை இடம் போட்ட மட்டும் இல்ல, இடம் போட்ட மூட்டையெல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல. இந்த மூட்டையில குடோன்ல இருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசா விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை இடம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்ல. கிட்டத்தட்ட 15 நாள இந்த காட்டூர் பயிலுகின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரில் இருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில நெல்மணிகளை குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியா செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க, விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு அவருடைய வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியா விவசாயிகளுக்கு ஆகிட்டது.
விவசாயிகளிடம் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை லாரிகளில் ஏற்றி பாதுகாப்பாக அனுப்பி வைக்கவில்லை என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நேரடியாக சென்று ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.